கிருஷ்ணா. சோ நம்ம இன்னைக்கு வந்து கண்டினியூஸா அர்ஜுனாவுடைய லேமெண்டேஷன், எதனால நான் போர் புரிய விரும்பல அப்படிங்கறது ரொம்ப தெளிவா எடுத்து வைக்கிறார் அர்ஜுனா. The instructions given by Arjuna is really great. அவர் சொல்றது வந்து நியாயமா தான் நமக்கு தோணும் இல்லைங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, நேத்து என்ன பார்த்தோம், என்னுடைய நண்பர்கள் உறவினர்களை கொன்னுட்டு அதனால வர பிளஷர் வச்சு நான் என்ன பண்றது, நான் எப்படி என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நேத்து கேக்குறாரு. சோ அப்போ அதுக்கு ஸ்ரீல பிரபுபாத் நேத்து பர்பட்ல ஐ ஜஸ்ட் forgot to mention this. நேத்து என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்ம நார்மலாவே நம்ம பணம் சம்பாதிக்கிறது, நம்மளுடைய விக்டரி, அது எல்லாமே நம்மளுடைய நியர் அண்ட் டியர் க்ளோஸ் பீப்புள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு we will love to share it. நாம வந்து அத வந்து நம்ம விக்டரிய வந்து ஷேர் பண்ணாதான் நமக்கு வந்து அது விக்டரி மாதிரியே தெரியும் இல்லைங்களா? நார்மலி அதாவது லிட்டரலி சொன்னா பீத்திக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி இல்லைன்னு நினைக்கலாம். பட் ரியலி வி வாண்ட் டு ஷோ அவர் சக்சஸ். நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன், அதனாலதான் நம்ம இன்வைட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு இது பண்றோம். சோ இங்க அர்ஜுனோடைய வாதம் என்னன்னா, எனக்கு வந்து என்னோட யாருக்கிட்ட நான் வந்து ஆக்சுவலா பாக்குறதுக்கு வந்து கம்பேஷன் மாதிரி தோன்றினாலும் சில பிரபுபாத் அங்க ஒரு வேர்ட் எடுத்து வைக்கிறாரு. என்னன்னா, we normally we would like to discuss our victory with anyone. சோ அந்த விக்டரி நம்மளுடைய சொந்தக்காரங்க எல்லாம் போயிட்டா நான் யார்கிட்ட போய் நான் காமிக்க முடியும் அப்படிங்கிறது ஹிடன் மீனிங் அப்படின்னு சொல்றாரு. பட் ஆக்சுவலி ஹியர் வாட் அர்ஜுனா மீன்ஸ் கம்பேஷன். என் சொந்தக்காரங்களை கொண்டு அந்த ரத்த கரையில நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. So first thing, he had a compassion for his friends and relatives, and again second thing is he is not feeling the enjoyment over victory. அதான் நான் இப்ப ஷேர் பண்ணேன். மூணாவது ரீசன் பாத்தீங்கன்னா சின்ஃபுல் ரியாக்ஷன்ஸ். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, குல தர்மம் ரொம்ப அழகா சீக்வன்ஷியலா கிருஷ்ணாஸ் brought this, sorry அர்ஜுனாஸ் giving this, ரொம்ப சீக்வன்ஷியலா கொடுக்குறாரு. we'll discuss that in detail. It has got lots and lots and lots of hidden meaning கூட இல்ல, ஓப்பன் மீனிங் in this shlokas, lot to discuss. so அது ஒண்ணு சொல்றாரு. குல தர்மம் ஒளியும் அப்படின்னு சொல்ற, அதாவது இந்த மாதிரி நிறைய பேர் போர்ல கொன்னுட்டா குல தர்மமே ஒளிஞ்சிரும் அப்படிங்கிறாரு. ஃபைனலா இது இப்ப வராது. அஞ்சாவது ரீசன் பாத்தீங்கன்னா, என்னால முடிவெடுக்க முடியல அப்படின்னு 5 காரணங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். there are 5 reasons why Arjuna refuses to fight. First reason, compassion for his friends and relatives. And second reason is not feeling victorious, not feeling any enjoyment over victory. Third reason is sinful reaction, பாவகரமான செயல் வந்துரும் அப்படின்னு பயப்படுறாரு. நாலாவது ரீசன் குல தர்மம் ஒளியும். ஐந்தாவது ரீசன் என்னால முடிவெடுக்க முடியல. So 5 reasons. So இது வந்து எங்களுக்கு பக்தி சாஸ்திரியில இது ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. when I did an exam, நாங்க பக்தி சாஸ்திரி அப்படின்னு டீடைல் ஸ்டடி பண்ணியிருப்போம் பகவத்கீதை. ஃபியூச்சர்ல நீங்க எல்லாருமே பண்ணலாம். யூ பீப்புள் நீங்க எல்லாருமே அது பண்ணலாம். ரொம்ப டீடைல்டா பகவத்கீதையை நம்ம படிப்போம். and they'll give exams also. சோ பாத்தீங்கன்னா இதுல அர்ஜுனா இந்த ரீசன் எடுத்து வைக்கிறாரு. சோ இந்த குல தர்மம் ஒளியறது அப்படிங்கிறது எவ்வளவு சீக்வன்ஷியலா கொண்டுட்டு வர்றாரு பாருங்க. சோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுல நிறைய மேல் கொல்லப்படுவாங்க. ஏன்னா நேச்சுரலி வார்ல வந்து விமன் அண்ட் சில்ட்ரன் நாட் இன் விமன், சில்ட்ரன், ஓல்ட் பீப்புள், இவங்க 3 பேருமே they will be taken care the utmost. நீங்க திருப்பி பாகவதத்துல நிறைய இடங்கள்ல வந்திருக்கும். விமன், சில்ட்ரன் அண்ட் ஓல்ட் பீப்புள் அண்ட் பிராமணஸ், இந்த 4 பேருமே, அண்ட் கவ், 5 things, கவ், விமன், சில்ட்ரன், பிராமணாஸ் அண்ட் ஓல்ட் பீப்புள். இந்த ஒரு ராஜாவுடைய மெயின் வாட் இஸ் ரூலர்ஸ் ஆஃப் அ கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா டு ப்ரொடெக்ட் தீஸ் 5. ஏன்னா இவங்க 5 பேருமே they need to be protected. A brahmana has to be protected. ஒரு பிராமணர் கொல்லப்பட்டா சமுதாயம் சீரழிஞ்சிடும். I am talking about the true brahmanas, பிரம்மனை உணர்ந்த பிராமணாஸ். பிராமணா அப்படின்னா Srila Prabhupada is telling very clearly, and various acharyas and Krishna even telling, பிராமணர்கள் அப்படிங்கிறது not just பிராமின் ஃபேமிலி நான் பிறந்துட்டேன் அதனால நான் பிராமணன் அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் நாட் பை த பர்த். எப்படி வந்து நான் டாக்டரோட சன்னுங்க, அதனால நான் ஆப்ரேட் பண்றேன் அப்படின்னா நம்ம விடுவோமா? ஜஸ்ட் டாக்டரோட சன் அப்படிங்கறதுக்காகவே
நம்மளுடைய குழந்தைகளை போய் ஆப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம சமுதாயம் ஒத்துக்குமா? They need some recognition. They need some qualification, right? They also should study for medicine. Then only they will be allowed to take care of patients. அந்த மாதிரி பிராமணிக்கல் ஃபேமிலியில பிறந்தாலே பிராமணன் கிடையாது அப்படிங்கிறது தெளிவா கொடுத்திருக்காங்க சாஸ்திரத்துல. பிரம்மனை உணர்ந்தவர்கள் பிராமணர்கள். சாஸ்திரம் படிச்சாலும் who is பிரம்மன் அப்படிங்கறத ஈவன் நம்ம வந்து சோகால் இப்ப இருக்கிற ஜாதியில நம்ம வந்து 4 விதமான இது இருக்கு. பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. நம்ம சூத்ரா கம்யூனிட்டியில பிறந்திருந்தாலும் if we study Bhagavad Gita and we start chanting and we elevate ourselves, then we will be considered as a Brahmana. நம்ம வந்து கண்டிப்பா ஒரு பிராமணருக்கு ஈக்குவலா கன்சிடர் செய்யப்படுவோம். So this is the spiritual revolution what Srila Prabhupada has brought here. It is not Prabhupada who has brought here. This is the truth. Prabhupada has openly brought it down here. இதுதான் அப்சல்யூட் ட்ரூத், இதுதான் உண்மை. அது ரொம்ப தைரியமா அவரும் அவருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தான் தைரியமா அது சொன்ன. அதனால he was plotted to kill. அவரை வந்து கொலை பண்ண கூட பிளாட் பண்ணாங்க. By Krishna's mercy he escaped. So we should understand very clearly, we should not be proud of our caste. நம்ம வந்து by birth எதுல பிறந்திருந்தாலும் we can improve ourselves or degrade ourselves. ரொம்ப அழகா நீங்க நல்லா சாஸ்திரம் படிச்சீங்கன்னா the way the Lord has designed us, the way the Lord has designed our நம்மளுடைய இந்த பௌதிக உலகத்தை பகவான் படைச்சிருக்கிற அந்த விதத்தை பாத்தீங்கன்னா you will be stunned. It will say actually it is the best architect, best engineer, best designer, best doctor. He is the best. That's naturally he is the best. நீங்க ஒவ்வொன்றும் டாக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹியூமன் ஒரு ஆக்சுவலா நம்ம மிராக்கிள்ஸ் காமிங்க கடவுள் இருக்காரா காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். I can, as a doctor, I can say the miracle lies in your body, human body. Human body or miracle தான். I am a dental surgeon. எனக்கு அந்த வெறும் 32 teeth இல்லைங்களா? 32 teeth we have. அதுவும் சில பேருக்கு வந்து some people even don't even have 32 teeth. So அதுக்கு we are doing for 5.5 years. We did a course UG, then 3 years PG. So அதுல இன்னும் போறதா வந்து we can go. Just imagine, just a teeth. Teethல if we have such UG PG departments, ஒவ்வொரு பார்ட் எடுத்து கண்ணு அப்படின்னா இப்ப they are just separating cataract ஒண்ணு, retina specialist, what is that, cornea specialist, sclera, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட். now they are doing 3 years on it இல்லைங்களா? So 3 years PG பண்றாங்கன்னா they have lots and lots of information regarding that single part, right? இல்லைங்களா? just imagine, is it not a miracle? Is it not a miracle? நம்ம படிக்கிறனால நம்ம கிரேட்னு நினைக்கிறோம். அத கொடுத்த அவர் எவ்வளவு கிரேட். Have you ever thought about it? Have you ever thought about how greatly Krishna has designed this human body from top to toe? அவ்வளவு அழகா interdependent. இந்த system dependent. How beautifully is connected and how beautifully is arranged the internal parts. அதுல ஒரு part repair ஆனா கூட we are ஐயோ அம்மா அப்பா we are suffering, right? ஒரு சின்ன part failure ஆனா கூட we are suffering. Somehow because of our material intelligence we are trying to bypass heart bypass surgery பண்றோம். some implantation. நம்ம teeth எல்லாம் பாத்தீங்கன்னா nowadays we are going for implants. முன்னெல்லாம் வந்து teeth போனதான் பொக்கவாய் தான். but nowadays we are going for implants. So people are getting the artificial teeth at least. So somehow the other we are just trying to replace with our material intelligence. But see the original, அந்த implant பண்ணும்போதுதான் தெரியும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த natural thing கொண்டுட்டு வரக்கு how much we struggle. But very naturally the Lord is designing us, right? Very naturally he has designed us. ஒரு ஆண்னா இந்த இருக்கணும், பெண்ணுக்கு வந்து she should have a breast so that she can feed. Breast is given to a woman not for sexual enjoyment. It is given to her to feed a child. So everything is forgotten. Nowadays people are refusing to feed because they will lose their beauty. என்ன பர்பஸ்க்காக இந்த human form படைக்கப்பட்டதோ they are just deviating away from the creation இல்லைங்களா? So coming back to today's shloka,
சோ அந்த வர்ண ஆசிரமங்கள் இதெல்லாம் எதுக்கு கிரியேட் பண்ணிருக்காருன்னா, கிருஷ்ணா இஸ் வெரி பெர்ஃபெக்ட்லி புட்டிங் அஸ் இன் வேரியஸ் கிளாஸஸ். எப்படி நான் அடிக்கடி சொல்றதுன்னா, நம்மளுடைய டீச்சர்ஸ் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தைங்க, நல்லா படிக்காத குழந்தைங்களை வந்து அழகா பிரிச்சு போடுவாங்க இல்லைங்களா? they will just divide. It is not for that making demarcation and அந்த குழந்தைங்களை அவமானப்படுத்துறதுக்காக கண்டிப்பா கிடையாது. Teachers must be knowing it. Teachers will divide the students according to their capacity. இந்த குழந்தைக்கு 100 மார்க் வாங்க முடியும், இந்த குழந்தை 80 மார்க் தான் வாங்க முடியும், இந்த குழந்தை 60 மார்க் தான் வாங்க முடியும், இந்த குழந்தை 30-40 மார்க் எடுத்து பாஸ் ஆனா போதும். So the aim of a teacher is somehow they would love the child to pass and go. That is the aim of each and every teacher, right? So அதுக்காக we divide among groups, we try to coach them accordingly. அழகா கோச் பண்ணுவாங்க. அந்த ரொம்ப புவரா படிக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் நீ ஃபில் அப் மட்டும் செய்யி, நீ வந்து இது மட்டும் லைக் அந்த 35 மார்க்ஸ் வாங்குறதுக்கு என்னென்ன வழிமுறையா சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் பெட்டரா பண்ண 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோ, கொஞ்சம் மார்க் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெட்டரா பண்றவங்களுக்கு 5 மார்க்ஸ் பண்ணு. சோ ரொம்ப டாப்பர்ஸ்க்கு வந்து எல்லாமே நீ செய்ய 100. So the teacher is not partial to the children. Outside it may look like teacher is partial, but she is carrying the child. உனக்கு இது வருமா, go for it. That is how Krishna is carrying us, right? Krishna is caring for us. அதனாலதான் அவர் பிரிக்கிறாரு. அதாவது நம்ம வந்து ஜெயிலுக்குள்ள வந்திருக்கோம். we are now put in a what is that, நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் பீரியட்ல போடப்பட்டிருக்கோம். since we are violated the law, நாம பகவானுடைய லாக்கு கீழ்ப்படிய மறுத்தனால we have been sent to this jail. This material world is literally a prison. So prison அனுப்புவதோட நோக்கம் என்ன? What is the reason for putting us in prison? prison அனுப்புறதோட நோக்கம் என்னன்னா, we should do something. நம்ம வந்து அங்க வந்து ரிப்பென்ட் பண்ணணும், ரிக்ரெட் பண்ணணும், நம்ம பண்ண தவற உணரணும், நிறைய வேலைகள் செஞ்சு கொடுப்பாங்க, நமக்கு நிறைய நீதி போதனைகள் கொடுப்பாங்க. and we ourselves will regret. ஆமா இதெல்லாம் தப்பு, நான் பண்ணிருக்க கூடாது, நான் கோபப்பட்டிருக்க கூடாது, நம்ம மொமெண்டரி வீக்னஸ்ல இதை so we'll just regret. சோ அதை ரிக்ரெட் பண்ணி ட்ரெயின் ஆகி நல்லா ப்ராப்பரா ட்ரெயின் ஆனவங்களை ஈவன் வித்தின் த டைம் ஸ்கெட்யூல்டு டைம் விட முன்னாடி ரிலீஸ் பண்ணிருவாங்க. we have heard இல்லைங்களா, நன்னடத்தையின் காரணமாக we have released so and so people அப்படின்னு கூட they will send இல்லைங்களா. சோ நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பிரிசன் ஹவுஸ்ல நம்ம எல்லாம் வந்திருக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா, இட் இஸ் நாட் டு என்ஜாய் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் த பிரிசன். ஏற்கனவே தவறு செஞ்சுதான் இங்க வந்திருக்கோம். இங்கேயும் வந்து நம்ம அதே தவறு செஞ்சோம்னா then where else they will put, they will just put us in dark room இல்லைங்களா. பிரிசன்லயே ரொம்ப கோஆபரேட் பண்ணாதவங்கள they will put in a தனிமை சிறைன்னு சொல்லி தனியா they will just put them, அங்கேயே வாழ்ந்து செத்துற வேண்டிதான். சோ அந்த மாதிரி நம்ம இந்த பிரிசன்ல இன்னும் தவறு பண்ணோம்னா they will be put in hell. இதுக்கும் கீழ் லோகத்துக்கு தள்ளிடுவாங்க. So we should very, very perfectly understand the reason why are we born here. நம்ம எதற்காக இங்க பிறந்திருக்கோம் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சோம்னாதான் நம்ம எங்க போகணும் அப்படிங்கிற நமக்கு தெரியும் இல்லைங்களா. எங்க இருக்கோம்னு தெரிஞ்சாதான் எங்க போகணும் அப்படிங்கறது நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். நாம எங்க இருக்கிறோன்னே தெரியாம இருந்தோம்னா then how will we know where will we go? So இங்க கிருஷ்ணா என்ன சொல்றாரு, சரி அர்ஜுனா என்ன சொல்றாரு, போர்ல மேல் ஆம்பளைங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னா ஃபீமேல் வில் பி லெஃப்ட் அலோன். அதனால பாத்தீங்கன்னா குல தர்மமே ஒளிஞ்சிரும் அப்படிங்கிறாரு. ஒரு வெரி பியூட்டிஃபுல் பாயிண்ட் ஸ்ரீல பிரபுபாத் இஸ் மேக்கிங் ஹியர். தி ஹோல் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியோட சக்சஸ் இட் லைஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஃபீமேல் ஆஃப் தி ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. So we should understand our responsibility. Since most of you are female here, most of you are Matajis here, we should take this இங்க கொடுத்துக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொஞ்சம் சீரியஸா எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா we will be successful. ஸோ ரொம்ப அழகா இங்க பிரபுபாத் பர்பட்ல கொடுத்திருக்காரு. குல தர்மம் ஒழிஞ்சதுன்னா கண்டபடி லேடிஸ் வந்து சில கமெண்ட்ஸ் வந்து இட் மே பி நியூ ஃபார் யூ ஆல், இட் மே பி ஹர்ட்டிங் ஆல்சோ, பட்
when the first time I read, I was also hurt. என்ன இப்படி கொடுத்திருக்காங்க. பிரபுபாத் இங்க ஒரு லைன் கொடுத்திருக்காரு. லேடிஸ் வந்து முட்டாள், லைக் அறிவு குன்றியவர்கள், something he has written. பெண்கள் எளிதில் வீழ்ச்சி அடையும் சுபாவம் உடையவர்கள். எனவே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களின் பாதுகாப்பு தேவை. இது எல்லாமே கொஞ்சம் டீப்பா படிச்சு பாருங்க. இட்ஸ் ஆல் ட்ரூ, இட்ஸ் ஆல் ட்ரூ. நம்மளுடைய இந்த பாடி டிசைனை வந்து பிரபுபாத் இங்க மென்ஷன் பண்ணி, பட் தேர் மே பி எக்ஸெப்ஷன். சில இட்ஸ் நாட் தட், அதுல ஒரு சிலர் எக்ஸெப்ஷனாவும் இருக்கலாம். பட் ஜென்ரலி இப்ப நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க, நீங்க ஒண்ணு டிசைன் பண்றீங்க, நீங்க டிசைன் பண்ண அந்த பொருள் எப்படி இருக்கும், சப்போஸ் அந்த மெட்டீரியலோடைய ரெசிலியன்ஸ் இப்படி இருக்கும், அதனுடைய ஸ்டெபிலிட்டி இப்படி இருக்கும், அதனுடைய மேலிபிலிட்டி, டக்டிலிட்டி இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த மெட்டல் வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சோம்னா we'll know the basic understanding of that product, right? If we create something, then we'll know and we will understand the quality of the product. So அந்த மாதிரி நம்மளோட டிசைன் பத்தி தான் இங்க சொல்றாங்க. சோ நம்மளுடைய மேலோட டிசைன் ஒண்ணு இருக்கு, ஃபீமேலோட டிசைன் ஒண்ணு இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு பர்பஸ், அதனால ஃபீமேல் கம்மி மேல் அதிகம்னு எங்கேயுமே பிரபுபாத் சொல்லல. Prabhupada never mentioned these people are high, these people are no. He's helping us to understand who we are. It is not that comparing ourselves with someone. No. நாம என்ன டிசைன்ல கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறோமோ at least we should understand our design. If you refuse to understand, then the loser is we alone. நம்ம தான் லூசர் இல்லைங்களா? Shastra is helping us to understand how we are created. Women are emotional, sentimental, can be easily carried away by others. இது எல்லாம் true. It is very true. இல்லைங்களா? And certain things, very important points Prabhupada is mentioned here. அதன் மூலம் அவர்களது கர்ப்பும் பக்தியும் வர்ணாசிரம முறையில் பங்கேற்கத்தக்க நல்ல சமுதாயத்தை தோற்றுவிக்கும். இத்தகு வர்ணாசிரம தர்மம் சீர்குலையும் போது இயற்கையாகவே பெண்கள் ஆண்களுடன் கலந்து செயல்படுவதற்கான சுதந்திரத்தை பெறுகின்றனர். Is it not happening, Mataji? We may refuse orally. Touch your heart and say, உங்களோட ஹிருதயத்தை தொட்டு சொல்லுங்க. Is it not happening in our society now? Prabhupada 55 years முன்னாடி பர்பட்ல கொடுத்தது எல்லாமே இப்ப அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? It's all happening very freely. Yeah. So இங்க என்ன அர்ஜுனா சொல்றாருன்னா, இந்த போர் நடந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போகும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நிறைய பேர் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்படுவாங்க. அதனால தேவையற்ற சந்ததி உருவாகும். அர்ஜுனா எவ்வளோ வரி பண்றாரு பாருங்க. வர்ண சங்கரா, வர்ண ஆசிரமாக்கு ஆப்போசிட்டா வர்ண சங்கரா, அதாவது தேவையற்ற சந்ததி, இல்லீகல் சில்ட்ரன். சோ நீங்க வந்து சொசைட்டில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அந்த கிரிமினல்ஸ் அவங்களுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா they will have a very 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 hurtful childhood. நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. People who have a very hurtful childhood, they will have some sadistic quality, sadism-ஆ இருப்பாங்க. They will do abominable things. ஏன்னா அவங்க சிலர் வந்து இந்த மாதிரி வர்ண சங்கராவா பிறந்திருப்பாங்க, அப்பா யாருன்னு தெரியாம பிறந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஆக்சுவலி frankly speaking the society's future depends upon the people. So சில பிரபுபாத் வந்து பாகவதத்தில் எழுதியிருக்காரு, it is our duty to fill the society with devotees. So devotees எல்லாருமே அவங்களும் devotees கல்யாணம் பண்ணிக்கிட்டு they should give rise to devotee children. Devotee குழந்தைங்களா பெத்துக்குங்க. You should fill the society with devotees so that society will be benefited. The society கொஞ்சமாவது பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னா fill the society with devotees அப்படின்னு சொல்லுவாரு. It is a huge science. We don't understand this actually properly. So அந்த வர்ண சங்கர, அந்த எந்த parentage தெரியாம இருக்கிற பசங்க, they are getting affected mentally and they go for all abominable activities. So சொசைட்டியே சீர்குலைஞ்சு போகுது. See how much he is caring for the society. இதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். We don't understand all these things.
நான் பிறந்திருக்கிறேனா, நல்ல ஃபேமிலில இருக்கிறேனா, நான் நல்லா படிக்கிறேனா, நான் நல்லா சம்பாதிக்கிறேனா, நல்லா சாப்பிடுறேனா, நான் கிரேட் அப்படின்னாலும் நீ இந்த சொசைட்டில வாழ்ந்தாகணும் இல்லைங்களா? You may be perfect, but you're living in the society which is imperfect. When a society is imperfect, then naturally we will all suffer. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, அவர் சொல்லியிருக்காரு பாருங்க கடைசியா. இதனாலதான் போர் மற்றும் தொற்று வியாதிகள் தோன்றதுன்னா how beautifully he has predicted. See, beautifully he is saying this pandemic is due to such things. இந்த மாதிரி குல தர்மம் அழிஞ்சு பெண்கள் சீரழிஞ்சு போறனாலதான் these things are happening. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணும்போது they used to tell எப்படி ஆம்பளைங்க மட்டும் ரெண்டு மூணு வைஃப் வச்சுக்கிறாங்க, அப்ப நாமளும் அப்படி வச்சுக்கலாம் தப்பு இல்லை. திஸ் இஸ் நாட் ஈக்குவலிசம், திஸ் இஸ் நாட் லிபரல். பெண்கள் சம உரிமை அப்படிங்கிறது ஆம்பளை 4 பேர் வச்சிருக்காங்க, பொம்பளைங்க 4 பேர் வச்சுக்காங்கிற சம உரிமை கிடையாது. திஸ் இஸ் நாட் சம உரிமை. If we really want our real உரிமை, we should understand our constitutional position. எதுக்காக நம்ம இந்த உலகத்துல எந்த விஷயமே காரணம் இல்லாம செய்யப்படலைங்கிறது நம்ம முதல்ல உணரணும். We should understand very properly, nothing is created without any reason. இங்க கிரியேட் பண்ண அத்தனைக்கும் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கு. So what is the reason for my existence? நான் இங்க தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம யோசிச்சோம்னா தான் we will be able to serve the society accordingly. So அததான் இங்க கொடுக்கிறோம். So we shouldn't get offended by the words. As a women, we may get offended, but this is not for offending us. This is for helping us. We should understand why Prabhupada is giving this here. It is true. It is true. Women are easily exploited by men. It is very true. So Prabhupada is asking us to be safe. Safe-ஆ இருங்க. இல்லைன்னா அடுத்த சந்ததி வர்ண சங்கரா வர்ண சங்கரா ஒரு தேவையற்ற சந்ததி உருவாக்குனா சொசைட்டியே கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் இங்க மென்ஷன் பண்றாரு. அண்ட் இதையும் பாருங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்க அர்ஜுனா மென்ஷன் பண்றாரு. நான் சீட பரம்பரை வாயிலாக கற்றுக்கிட்டேன். See, he is mentioning the importance of disciplic succession. எந்த ஒரு நாலேஜும் we cannot get it whimsically fancy by women fancy. So we should get it from proper disciplic succession. ப்ராப்பரான குரு சீட பரம்பரை மூலம்தான் நாம் வந்து இந்த கல்வியை கற்றுக்கணும் அப்படிங்கறத நம்ம திருப்பி பகவத்கீதையில கிருஷ்ணா இன்சிஸ்ட் பண்ணுவாரு, அர்ஜுனா இன்சிஸ்ட் பண்ணுவாரு. நம்ம மெடிசன் படிக்கணும் அப்படின்னா we should go to a proper government affiliated medical school, right? நம்ம பாட்டுக்கு எனக்கு இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் இல்லாத காலேஜ் போய் படிச்சீங்கன்னா will you get a degree? You will not get a degree, right? So even spiritual science is also a knowledge. It is a jnana. So we should get spiritual science also from a proper school of thought. ஒரு ப்ராப்பரான ஸ்கூல்ல தான் கத்துக்கணும். So this is the point here Arjuna wants to insist. See, how much he is lamenting. Ayyogo, மாபெரும் பாவங்களை செய்ய நாம் துணிந்துள்ளோமே. He is just lamenting, just crying. So finally Arjuna உடைய அந்த சாத்விக் குணம் பாருங்க. நான் போர் புரிய என்கிட்ட ஆயுதத்தை கையில எடுக்கலனாலும் if the opposite person kills me, I am ready to die அப்படிங்கிறாரு. என் சொந்தக்காரங்களை எதிர்த்து கொன்னுட்டு நான் வந்து அந்த ராஜ்யத்துல நான் நல்லா வாழ்றதுக்கு I am ready to die if someone kills me அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு finally he just collapse. இதுல பாருங்க, literally collapse. அப்படியே வில்லு அம்பெல்லாம் போட்டுட்டு just collapse. அப்படியே உளுந்துறாரு. So these are the points. I think I covered all the points, all the 5 shlokas points I read. So Om Tat Sat. Any doubts come